முதலாவதாக களத்துக்கு வர வேண்டிய முதலமைச்சர் இங்கே களத்துக்கு வரல. அதாவது இது எப்படி பார்க்குறேனால அரசோட படுதோல்வியாக பார்க்குறேன். ஏன்னா 2015 நடந்தது செம்பரம்பாக்கம் அணையினுடைய கதவு திறக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. ஒரு முதலமைச்சர் தான் வீட்டில் சும்மா இருக்கல, அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க, பணிகள் செய்கிறத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் 11 நாளாக களத்தில் நீங்க சீமானே 3 நாளாக களத்துக்கு வரல. நான் வந்து இந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ வந்து தவறாக சொல்லலை, ஓரளவுக்கு இது பண்ணிருச்சு. முக்கியமான சாலை முதலமைச்சர் வர சாலை, அமைச்சர்கள் வர சாலையெல்லாம் சரி பண்ணுவாச்சு. உலகெங்கிலும் பறந்து வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்மாறன் ஜோகலிங்கம். துபாய் தர்பார் வலையொலியின் இன்றைய வளைகுடா பேச்சு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வளைகுடா பேச்சு நிகழ்ச்சியில் 3 சிறப்பு அழைப்பாளர்களை நாங்கள் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையில் சென்னையை தாக்கிய மிஜா புயல் பாதிப்பில் இருந்து சென்னை வாழ் மக்கள் தங்களை மீட்டெடுத்து கொண்டு மீண்டு வந்தாலும் கூட அவர்களுடைய இழப்பு என்பது சாதாரண இழப்பு அல்ல. உயிர்களை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெறுமனே நாம் ஆறுதலை சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியாது. அவர்களுக்கு உறுதுணையாக பக்கத்துணையாக நின்று அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கடமை நாம் எல்லோருக்கும் இருக்கின்றது என்பதை ஞாபகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக மிஜா புயல் வரப்போகின்றது என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்தவுடனேயே தமிழக அரசு அதுக்கான ஒரு தயார் நிலையில் இருந்ததாக அறிவித்தது. அத்தோடு இல்லாமல் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது. புயலினுடைய பாதிப்பு பின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் பின் பல நிவாரண உதவிகளை மக்களுக்கு வழங்கியது. அது மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து 6000 ரூபாய் நிவாரண தொகையும் அறிவித்திருக்கின்றது. இவ்வாறு பல தரப்பட்ட உதவிகளை தமிழக அரசு செய்து கொண்டு வருகின்ற போதும் கூட தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் அனைத்துமே தமிழக அரசை பார்த்து இவ்வாறுபட்ட பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து நிவாரண பொருட்களை வழங்கி நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகின்ற வேளையிலே வளமையாக எதிர்கட்சிகள் ஆளுந்தரப்பை குற்றம் சாட்டி கொண்டு இருக்கின்றது. இது தொடர்கடையாக போய்கொண்டே இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் என்பது. அது பற்றித்தான் நாங்கள் இன்று இந்த விவாதத்திலே பார்க்க இருக்கின்றோம். அது முதல் கட்ட கருத்தாக நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற திரு கோவிந்தன் அவர்களிடம் நாம் எனது முதல் கேள்வியை தொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த புயல் பாதிப்பு, அதை தொடர்ந்து தமிழக அரசு மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கைகள், இதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற பல அரசியல் எதிர்கட்சிகள், பொதுவாக எதிர்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையில் ஒரு சாமானியனாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? அண்ணன் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம். அதாவது இது எப்படி பார்க்குறேனால அரசோட படுதோல்வியாக பார்க்குறேன். இந்த அரசு சரியான கட்டமைப்புகளை செய்யலை அப்படின்றத என்னோட கருத்தாக இருக்குது. 4000 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக அரசு ஒரு 56 வருஷமாக இதில் இருக்காங்க. அப்போ அரை நூற்றாண்டு. அப்போ இருக்கும்போது வந்துட்டு கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அப்போவும் வந்து அதுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டது, கால்வாய் தோண்டப்பட்டது, பைப்பெல்லாம் புதைச்சோம் போனோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி கணக்கு அமைச்சிருந்தாங்க. அடுத்து மதிப்பிற்குரிய தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்தப்பவும் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ மழை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா வந்துட்டு முன்னேற்பாடு மா சுப்பிரமணியன் அவங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்துட்டு 20 சென்டிமீட்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் தமிழகத்தை வலுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மாற்றி கருத்து 2015 வந்ததை விட அதிகமாக வந்துருச்சு, இது வந்துட்டு பேரிடர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வரலன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதுக்கான எந்த விதமான புள்ளி விவரங்களும் நமக்கு இல்லை. ஆனா இப்போ 2015ஐயும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம பேச முடியாது. ஏன்னா 2015 நடந்தது அது வேறு மாதிரியான சிச்சுவேஷன். என்னென்னு சொன்னா செம்பரம்பாக்கம் அணையினுடைய கதவு திறக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. இது சாதாரணமாகவே இயற்கையாக பெய்த மழை.
ஸோ அதையும் இதையும் நம்ம இங்கே கம்பேர் பண்ணி பேசுறது எந்த அளவுக்கு சரி வரும்னு தெரியலை எனக்கு. ஆனால் நீங்கள் இப்போ குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கும் போது சொன்னீங்க அரசு எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி. அதை பொதுவாக நம்ம எப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டை அப்படியே எடுப்பிலேயே அரசு எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அரசு இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு புயல் வரப்போகுது, ஒரு பேரிடர் வரப்போகுதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேரிடர் மேலாண்மை நிலையம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது சென்ட்ரல்லையும் இருக்குது, இங்கே ஸ்டேட்லையும் இருக்குது. அப்படி வரப்போகுதுன்னா சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட் கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. அதாவது இப்போ நீங்கள் சொன்னது தான் முன்னே வந்துட்டு மேலிடத்துல இருந்து தகவல் வந்திருக்கும், அதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்கணும். பேரிடர் மேலாண்மையில இருந்து தகவல் வந்திருக்கு, அதுக்கான முன்னெச்சரிக்கைகளை செஞ்சிருக்கணும். செஞ்சிருந்தா இவ்வளோ பெரிய இழப்பு வந்திருக்காது, இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காது. இப்போது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க ஓகே. இப்போது வட சென்னையை பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ அவங்களோட அன்றாட வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே தண்ணி போயிருச்சு, சின்ன குழந்தைங்க இருக்காங்க, இதுக்கான பாதுகாப்பு அதிகமாக எங்கே பாதிக்குமோ அங்கே பெருசாக பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இது வரைக்குமே எந்த ஒரு பாதுகாப்புமே கொடுக்கல, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக நம்முடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்ற திரு கபீர் அவர்களிடம் அதே கேள்வியை தான் நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். பல உதவி திட்டங்களை அரசு செய்திருந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள், அதாவது சகட்டு மேனிக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகத்தான் தெரிகின்றது. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இது உங்களுடைய ஒரு சாமானியனாக உங்களுடைய கருத்து. வணக்கம். இந்த வருஷம் மழை வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு மழை வந்து நமக்கு மழை பொழிஞ்சிருக்கு. நீங்கள் முன்னூரில் சொன்ன மாதிரியே எதிர்க்கட்சி அப்படின்னா வளமையாக அவங்க பேசுகிறதே ஆளுங்கட்சியை குற்றச்சாட்டு சொல்கிறது தான். நம்ம வெளிப்படையாக என்ன பண்ணுறோம், தொலைக்காட்சியில் பத்திரிகைகளில் பார்க்குறோம். இல்லை, நான் சொல்லிடுறேன். நம்ம தொலைக்காட்சியிலே பத்திரிகையிலையும் பார்க்குறோம். அதிகமான மழை பொழிஞ்ச முதல் நாள்லேருந்து ஆளுங்கட்சியோட முதல்வர், அமைச்சர்கள், மேயர்கள் களத்தில் நிற்கிறாங்க. களத்தில் நின்று சரி செய்யறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் வாரேன். என்னன்னா, முதலாவதாக களத்துக்கு வர வேண்டிய முதலமைச்சர் இங்கே களத்துக்கு வரல. அதோட என்ன செய்யறாங்க, 2வது நாளே ஒரு அறிக்கை வருகின்றது முதலமைச்சரிடமிருந்து, வெள்ள பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு விட்டார்கள் என்கிற ஒரு அறிக்கை. இது எப்படி நீங்கள் எல்லாத்தையும் மூடி மறைக்கலாம்? நீங்கள் நல்ல வெளிப்படையாக பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சாராமல் பார்க்காம வெளிப்படையாக பார்க்கணும். மனசாட்சியோடு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மழை அதிகமாக பெஞ்சிருக்கு, அதை அமைச்சர்களோ மேயரோ எப்படி வந்து அது அதிகாரிகளோ அது எப்படி சரி பண்ணுறாங்கன்னு முதல் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அதிகமாக நீங்கள் நம்ம பத்திரிகையிலே பார்க்குறோம், தொலைக்காட்சியிலே பார்க்குறோம். நாள் தண்ணி அதிகமான அளவில் தண்ணி தேங்கி இருக்குது, கரண்ட் இல்லாமல் இருக்குது. 15 மணி நேரத்தில் உடனே கரண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் அமைச்சர்கள் நின்று களத்தில் நின்று அமைச்சர்களை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பீங்க. முதலமைச்சர் அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடனே களத்தில் போய் நின்றுங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படி சொல்லி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு முதலமைச்சர். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அந்த கவுன்சிலர்களையும் வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் தான் வீட்டில் சும்மா இருக்கல, அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்க, பணிகள் செய்கிறத மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அதுக்கப்புறம் மழை எப்படி குறைஞ்சதுக்கப்புறம், மழை குறைஞ்சதுக்கு முன்னாடியே தண்ணியை என்ன பண்ண எடுத்து மக்கள் இயல்பு நிலைக்கு வர்றதுக்கான ப்ராசஸ் பண்ணுறாங்க. செஞ்சிருந்தது வந்துட்டு நிறைய பேர் சொன்னதை நானும் சொல்கிறேன். செஞ்சிருந்தது போயஸ் கார்டன்லையும் அமைச்சர்கள் வீட்லேயும் இப்படி இங்க இருக்கிற இது மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான். அப்படி நீங்க பார்க்க போனா இப்ப முதலமைச்சர்ல இருந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, 2வது நாளே ஒரு அறிக்கை வருது, முதலமைச்சர் கிட்ட இருந்தே ஒரு அறிக்கை வருது, வெள்ள பாதிப்பு குறைவடைந்து விட்டது, மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு பொய்யான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுகிறார்கள், அல்லது பொய்யான ஒரு தகவல், பொய்யான அறிக்கை தான் வழங்கப்படும். நம்ம நண்பர்கள் இருக்காங்க, போறாங்க வராங்க, ஒரு 11 நாள் களத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஒரு 11 நாளாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துக்கும் போறாங்க, நிவாரணங்களை தந்துக்கிட்டு இருக்காங்க. 2வது நாளே வந்துட்டு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களே, அப்போ 11 நாள் என்ன வேலை? இல்லை, இங்கே தான் ஒரு இடத்தை நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போ சீமான் அவர்கள் 11 நாளாக களத்தில் இல்லைங்க, சீமானே 3 நாளாக களத்துக்கு வரல. முதல்ல 3 நாள் அதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல எடுத்த உடனே வந்துட்டு அண்ணன் சீமான் கையில் வந்துட்டு அதிகாரம் இல்லை, பட்டுன்னு களத்துக்கு வர முடியாது, அதுக்கானது அவர் செய்யணும், போட்டு வேணும், மீனர் நண்பர்களை புக் பண்ணணும், அதுக்கான முன்னேற்பாடுகள் பண்ணணும், அதை தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். இன்னொன்று வந்துட்டு ரொம்ப பாதிப்பு பெருசாக இருந்துச்சு, மழைப்பொழிவாக இருக்கட்டும், வெள்ளப்பெருக்காக இருக்கட்டும், ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் குறைஞ்ச அப்புறம் தான் எல்லாருமே உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதில் முதல் நாளாக வந்தது அண்ணன் சீமான் அவர்கள். பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. அடுத்த தடவை கூட வருகின்றேன்.
நண்பர் சாமி அவர்களிடமும் நான் அதே கேள்வியைத்தான், உங்கள் 3 பேரிடமும் நான் அதே கேள்வியைத்தான் வைக்க விரும்புகின்றேன். இந்த அரசு எப்படி செயல்பட்டிருக்கின்றது, அல்லது இந்த எதிர்க்கட்சிகளினுடைய குற்றச்சாட்டுகளை அல்லது விமர்சனங்களை ஒரு சாமானியனாக, ஒரு பொதுமகனாக உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். வணக்கம். இந்த புயல் வந்தப்போ நான் கரெக்டாக சென்னையில் இருந்தேன். என்னோட பர்சனல் வேலைக்காக போயிருந்தப்போ கரெக்டாக அந்த 3 நாள் அங்கே மாட்டியிருந்தேன். இவங்க சொல்கிறாங்க முன்னெச்சரிக்கை அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பாலுக்கு கஷ்டப்பட்டாங்க, கரண்ட் போயிடுச்சு, தண்ணி கஷ்டப்பட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட் இல்லை, பால் இல்லை, வீடு வெளியில் போனாலே தண்ணியாக இருக்குது, அவங்களால எங்கேயும் போக முடியல. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்தேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு இதாகி வெடித்து ஒரு சின்ன குழந்தைய வந்து மாட்டிக்கிறாங்க. அவங்களால வெளியில் போக முடியல. அப்போ ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாததான் நான் பார்க்குறேன். அதை முன்னெச்சரிக்கை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பால் விநியோகத்தை வந்து அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களா, இப்போ அந்த ஏரியா கவுன்சிலர் அதுமாரி வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்தால் நல்லதாக இருக்கும். ஒரு ஆம்புலன்ஸோ வச்சு, நான் வந்து இந்த ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ வந்து தவறாக சொல்லலை. வருடம் இது நடக்குது இந்த பிரச்சனை. இதுக்கு வந்து 2 கட்சி, அனைத்து கட்சியும் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு நான் என்னோட வேண்டுகோளாக அதை வைக்கிறேன். இல்லை, நண்பர் சொல்கிறது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது உண்மைதான், நம்ம அது இல்லைன்னு சொல்லலை. இவ்வளோ ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும்போது மக்களும் அரசாங்கத்தோட சேர்ந்து விழிப்புணர்வாக இருக்கணும். அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அதை மக்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது? அதை அரசு செய்திருக்கணும். இப்ப சென்னை என்று சொன்னால் சென்னை மாகாணத்துக்குரிய மேயர் இருக்கிறார், சென்னை மாகாணத்துக்குரிய முதல்வர் இருக்கின்றார். அவருடைய பங்கு என்ன? சென்னை கமிஷனருடைய வேலை என்ன? ஒரு வெள்ள பாதிப்பு, ஒரு பேரிடர் வருகிறது என்று சொன்னால் அதை முழுக்க பொறுப்பெடுத்து அந்த மக்களை பாதுகாப்பாக வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அந்த சென்னை கமிஷனருடைய, போலீஸுடைய பொறுப்பு தான் முற்றுமுழுதாக. நண்பர் சொல்லும்போது கூட ஒரு விடயத்தை சொன்னார். 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இதுக்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது அப்படின்னு. அப்படி என்றால் இந்த 4000 கோடி ரூபாய் மூலம் செய்யப்பட்ட வேலை திட்டம் பொய்த்து போய்விட்டதா? இவ்வளவு வெள்ள பாதிப்பு, இவ்வளவு நாட்களாக அந்த தண்ணீர் வடியாமல் இருப்பதற்கான காரணம், அப்படி அந்த 4000 கோடி ரூபாயை செலவு செய்து என்ன வேலை திட்டத்தை அங்கு செய்தார்கள்? அதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரைஞ்ச மழையில் லாஸ்ட் இயரில் டிசம்பரில் இது மாதிரி மழை பெஞ்சுது. பணிகள் வந்து வேகமாக முடிக்கான பணிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி முடிக்கும் கூட நார்மலாக மழை பெய்யும் போது சென்னையில் டிசம்பர் எவ்ரி இயர் வர்ற மழையிலையுமே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரே நாளையில் தண்ணி நார்மலாக இந்த மாதிரி ஆகலை. இது வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது இப்போ தான் பணிகளை முடிச்சிருக்காங்க. பணிகளை முடிச்சுக்கிற நம்ம அளவுக்கு மேலே வருது. இது இப்போ மத்திய அரசில் ஆல்ரெடி இவங்க கோரிக்கை கொடுத்துருக்காங்க, எனக்கு இன்னும் ஃபண்டு வேணுங்கிறது கோரிக்கை முன்னாடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் வார கடைசியாக வார உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் மழை பார்த்தீங்க அப்படின்னா களத்தில் இருந்தாங்க. அப்போ தேர்தல் நேரம் களத்தில் நின்னாங்க, தேர்தல் நேரம் களத்தில் நின்னாங்க. அண்ணா ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருந்தார். அண்ணா வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு ஆளுங்கட்சி வந்துட்டு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டாங்க. அதை வந்துட்டு அமைச்சர்கள்லாம் நின்னாங்க, மேயர் நின்னாங்க, எல்லாருமே நின்னாங்க. அது செய்யக்கூடியது கடமை, அதையுமே சரியாக செய்யலை. அரசியலுடைய கடமை அது சரியாக செய்யலை. அண்ணன் எப்படின்னா கமலஹாசன் ட்விட்டர் போட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அரசு வந்து சரியாக இயங்கலை. இப்போ வந்துட்டு அரசால் மட்டுமே எல்லாம் நடந்துடாது, நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தான். 3 நாளைக்கு அப்புறம் ஒரு அந்த இவங்க கட்சியோட தலைவர் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. 3 நாளைக்கு அப்புறம் வரணுங்கிற அவசியம் இல்லை. இல்லை, நான் அது குற்றச்சாட்டு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வேறு எதிர்கட்சி இப்போ இங்கே பக்கம் ஆளுங்கட்சியோட தலைவர் வரலாம், ஆனால் மானிட்டர் பண்ணுறாங்கன்னு நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறோம். எதிர்கட்சியில இல்லை, நீங்கள் என்னுடைய அடுத்த கேள்வி இதுவாக தான் இருந்தது. உங்களிடமே நான் வரேன். இப்போ ஆளும் கட்சி செய்ய தவறிவிட்டது என்று எதிர்கட்சி குற்றச்சாட்டு. அப்படி என்றால் எதிர்கட்சி என்ன செய்தது? அந்த ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. இல்லை, எதிர்கட்சியும் அந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்குதா? மக்கள் பக்கம் நிற்பதில்லை, அல்லது மக்களுக்கான ஒரு எதிர்கட்சி அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அறிக்கையோடு குற்றச்சாட்டு சொல்லி அறிக்கை கொடுத்தாங்கல்ல, அதுதான் இல்லை, அதுதான் அவங்களோட வேலையே. நான் என்ன நல்லா பாருங்க, சரி ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். எப்படி அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சி இறங்கி வேலை செய்யுது, எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு நீங்கள் இது பண்ண வேண்டாம், பட் மக்களை காப்பாற்றணும்ல. நிச்சயம் உங்கள் பாதிக்கப்பட்டு தான் உங்களுக்கு தெரியல. அப்போ நீங்கள் இறங்கி களத்தில் வரணும்ல. வந்தீங்களா? ஓகே, வந்தீங்கன்னா தொலைக்காட்சியில் உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பார்த்துப்போம்ல. நம்ம என்ன பண்ணோம்? அறிக்கை மட்டும் தான் வந்துச்சு. ஏன் அறிக்கை மட்டும் கொடுத்தீங்க? எங்கே போனீங்க? அப்போ நீங்களும் ஆளும் அரசோடு சேர்ந்து அப்போ குற்றச்சாட்டு சொல்லணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணீங்களா? அப்போ நீங்கள் அரசோடு சேர்ந்து பணி செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள்.
அப்போ ஏன் நீங்கள் ஏன் உங்க மிஸ் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லையா? இப்போ மக்களுக்கு வந்து எது நடக்கட்டும் அதை நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இயல்பு நிலை. எல்லாருமே களத்தில் நின்னாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் எடுத்து போட்டாங்க. நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறைய எடுத்து போட்டாங்க. அறந்தாங்கி நிஷா, கேபி பாலா, அமுதவாணன் அது மாதிரி ஆளுங்க களத்தில் நின்னாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. முத்துக்குமார்னு ஒருத்தர் நடிகர் விஷ்ணு விஜய் மக்கள் இயக்கமும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் கண்டிப்பா விஜய் மக்கள் இயக்கமோ நின்றுட்டு இருந்துச்சு. ஆனா அவரோட போட்டோ வச்சுட்டு சாப்பாடு போட்டிருக்கு தேவைன்றது என்னோட கருத்து. இல்ல, அது விமர்சனத்துக்குரிய ஒரு விடயம். அது சாப்பாடு போட்டிருக்கு தேவையில்ல அப்படின்றது என்னோட கருத்து. அந்த ஒரு பிரச்சனையை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் அவர்களை நிறைய நல்லதும் பண்ணிருக்காங்க. நம்ம விமர்சிக்கல, இது வந்து நம்ம தேவையில்லாதது அதை சொல்றோம், நம்மளோட கருத்தை சொல்றோம், அவ்வளவுதான். ஒரு தவறான ஒரு விடயம் நடந்திருக்கு. ஆனா அந்த தவறான விடயத்திலையும் இன்னொரு நல்ல விஷயம் அதை மட்டும் நம்ம பார்ப்போம். என்னன்னா அந்த மக்கள் அந்த அந்த வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒருவேளை உணவுகளே இல்லாம இருக்கும் போது அவங்க வந்து செய்யறாங்க. இல்ல, நம்ம குற்றச்சாட்டு வைக்கல. விஜய் அவர்களை வந்துட்டு மதிக்கிறோம். இது நம்மளோட கருத்து, இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வந்துட்டு அண்ணன் முதல்ல இருந்து வந்துட்டு ரொம்ப பேரிடருக்கு வந்துட்டு அவங்க உதவி இதெல்லாம் முன்னேற்பாடுலாம் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கையான விடயம் என்னன்னா, இதுக்கு முதலமைச்சரோ அரசு தரப்புல இருந்தோ எந்த விதமான பதிலும் வரல. இதுக்கு முன்னாடியும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆளுங்கட்சியை பார்த்து அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது எந்த ஒரு வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும், எந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் கூட அதுக்கு கூட ஒரு வெள்ளை அறிக்கை நீங்க எந்த அளவுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு எங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கூட முதலமைச்சர் கேட்டார். ஒரு வெள்ளை அறிக்கை தானே கொடுக்கறதுல என்ன இருக்கு? கொடுத்த அரசாங்கம் நேர்மையா இருக்கு, இந்த 4000 கோடியும் அப்படியே மக்கள் பணிக்காக செய்யப்பட்டிருக்குது, அதுல எந்த விதமான ஊழலும் செய்யப்படலைன்னா அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்காது? கொடுத்துடலாமே. அது ஏன் கொடுக்கறதான பிரச்சனை? மக்கள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெள்ளம் பேரிடி நடந்திருக்கு. மக்களை ஃபஸ்ட்டு உதவி செஞ்சு அவங்களோட இயல்பு நிலைக்கு ஆல்ரெடி திரும்பி இருக்கவங்க இன்னும் சில இடத்துல பகுதியில் திரும்பாமல் இருக்கவங்க இடத்தையும் திருப்பி ஃபஸ்ட்டு பணிகளை முன்னெடுக்க வழி பார்க்கணும். குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்கோம், குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லட்டும். நம்ம வேலையை பார்ப்போம். பணிகளை முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் இதுக்கு மேலே பேரிடர் இன்னும் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்வது? இப்போ போய் நிவாரணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்துல இவங்க ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டால் கூட அந்த முட்டி அளவுக்குலாம் தண்ணி இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு சில பகுதியில் இருக்கு, ஒரு சில பகுதியில் நெஞ்ச அளவுக்கு தண்ணியில போயிட்டு எல்லாரும் கொடுத்துக்கிட்டு தான் பகுதிகள் இருக்கு, ஒரு சில பகுதிகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல. ஆனால் நீங்க மறுநாளே பத்திரிகைகளையும் முன்னணி பத்திரிகைகளையும் நீங்க வந்து ஆளும் அரசோட சாதாரணமான தொலைக்காட்சி இல்லை, பொதுப்படையான தொலைக்காட்சிகளே நம்ம பார்க்குறோம். முக்கியமான சாலைகளில் மக்கள் அதிகமாக பயன்படக்கூடிய ஏரியாலுமே ஓரளவுக்கு இது பண்ணிருச்சு. முக்கியமான சாலை, முதலமைச்சர் வர சாலை, அமைச்சர்கள் வர சாலையெல்லாம் சரி பண்ணியாச்சு. நீங்க சில பகுதிகளில் சாமானியம் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சாமானியம் தான் இருக்கிறாங்க. சில பகுதிகளில் அந்த பணிகளை முன்னெடுப்பு பண்றதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நம்மளுடைய நேரமும் கடந்து கொண்டிருப்பதனால் இந்த விவாதத்தை மிக விரைவாக முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் மீண்டும் உங்களிடமே வருகின்றேன், நண்பரிடம் வைத்துவிட்டு. இப்போ 2 பேரும் ஆளுக்கால் மாறி மாறி ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. இவர் 2 பேருமே ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். வெள்ளம் பாதிப்பு இருக்கின்றது, மக்கள் இயல்பு நிலைக்கு வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்கிற விடயத்தையும், இன்னும் அரசு அதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது என்று நண்பர் குறிப்பிட்டிருந்தார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க? நான் வந்து அரசு முழுமையாக சுருக்கமா 2 பேருடைய பதிலுக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். அதான், நான் அரசையும் குறை சொல்லவில்லை, மக்களும் குறை சொல்லவில்லை. முன்னெச்சரிக்கை இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த 4000 கோடி வந்து நான் ஓப்பனாக சொல்லலாம், என்னால் நம்ப முடியல. 4000 கோடிலாம் அவ்வளோ செலவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருந்தால் இவ்வளோ பாதிப்பு வந்திருக்காத என்னோட கருத்து. ஆமாம், நான் திரும்பவும் முன்னாடி சொன்னதாக தான் இப்போவும் சொல்கிறது அதுதான். நம்ம இந்த கட்சியோ அந்த கட்சியோ குறை சொல்லி இதில் பிரயோஜனம் இல்லை. அடுத்த வருடமாவது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணுங்க, அனைத்து கட்சியும் சேர்ந்து. இதுதான் என்னோட வேண்டுகோள். இது உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தாக நான் உங்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்கின்றேன். உங்களுடைய கருத்தையும் இறுதிக்கட்ட கருத்தாக உங்களுடைய கருத்தையும் நீங்கள் பதிவு செய்யலாம். இது பதிவு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பேசுனது தான். இப்போ 6000 ரூபாய் நிதி தரப்போகிறார் முதலமைச்சர். எத்தனை நாள் சாப்பிட முடியும்? நம்ம மக்கள் வந்துட்டு மிடில் கிளாஸில் இஎம்ஐ போட்டு வாங்கினது தான் அது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சோஃபா, அது போல இது மாதிரி போனதுலேயே அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும், போகணும் வரணும். இந்த 6000 ரூபாய் கொடுக்கறது ஒரு கண் துடைப்பு, அவ்வளோதான் என்னை பொறுத்தளவுக்கு இருக்கும். இதில் கண்டிப்பாக அதே நான் உங்களுடைய அரசு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இருக்கலாம்.
பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு இன்னும் சிறப்பாக அவர்களுடைய கண்டிப்பா. செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தாக ஏற்றுக்கொண்டு கபீர் அவர்களிடம் உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்துக்களை நீங்கள். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்கிறதுக்கான அரசு வேலைகள் அந்த வேலைகளை தொடங்கியிருக்காங்க. ஆல்ரெடி மக்களை மீட்டெடுத்துருக்கிறாங்க. மக்களுக்கு ஆனால் முதல் நிவாரணத் தொகையை அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த பணிகளை கொடுக்கறதுக்கான வேலைகளை முன்னெடுத்துருக்காங்க. மக்களை மீட்டெடுத்து மக்களை பழைய நிலைக்கு திரும்ப வர வச்சுட்டு இதுக்கு மேலே இயற்கை பேரிடர்கள் இன்னும் வருங்காலங்களில் வரும்போது அதை இன்னும் எவ்வளோ வீரியமாக தடுக்கிறது அப்படிங்கிற வேலைகளை அரசு முன்னெடுக்கும். அதுக்கான வேலைகளை அரசாங்கம் கையாளும் அப்படிங்கிற நம்பிக்கை சொல்கிறேன். நிச்சயமாக அதே நம்பிக்கையோடு நாங்களும் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பங்கெடுத்து கொண்டமைக்காக நிகழ்ச்சியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆம்நேர்களே, மீண்டும் ஒரு முறை வளைகுடா பேச்சு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தமிழ் மாறன்.